பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு நிரம்புவதாக. இந்த நாளிலும் 1000 ஆண்டுகள் அரசாட்சி குறித்து எதற்காக, இந்த நோக்கத்திற்காக கர்த்தர் வைக்கிறார், எப்படி அது இருக்க போகிறது என்ற ஒரு சில முக்கிய குறிப்புகளை மட்டும் பார்த்து நாம் கடந்து போக போகிறோம். கர்த்தர் உங்களை எல்லா வேத அறிவிலும் கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தர் பெரியவர். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்களை படிக்க கேட்போம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தை நிமித்தமும் சிறைசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். எல்லாரும் ஒரு லிஸ்ட் கர்த்தர் கொடுக்கிறார். லிஸ்ட்டில் உள்ளவங்க எல்லாம் உயிர்த்து 1000 ஆண்டுகள் அரசாட்சி தான் முதலாம் உயிர்த்தெழுதல். பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல் என்று பேர். முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, இதுக்கு முன்பாக இந்த ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் இங்கு அரசாட்சி கொண்டு வருவது மாடி தேவன் இந்த பூமியில் இறங்கி வந்து இந்த ராஜாக்களை எல்லாவற்றையும் அவர் அழித்து நாசம் பண்ணுகிறார். எதனால் அழைக்கிறார் என்று, அவருடைய சுவாசத்தாலே அழிக்கிறார் என்று 2 தெசலோனிக்கேயர் 2:8 வாசிக்க கேட்போம். நீக்கப்படும் பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அடித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அது மட்டுமல்ல, இதை குறித்து ஏசாயா 11:4 கூட ஏற்கனவே அவன் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறான். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை அழிப்பார். தன் வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கனை அழிப்பார். இப்போ நாம் பழைய ஏற்பாட்டில் கேட்டோம், உபதேசங்களிலே கேட்டோம், வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவர்களை எப்படி அழிக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19:21 வாசிக்க கேட்போம். மற்றவர்கள் குதிரைகள் மேறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட பட்டயத்தினால எல்லாரையும் கொன்றார். அவை எல்லா சாம்ராஜ்யங்களும் முடிவுக்குள் வந்தது. இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம், ஏதேனில் தேவன் வைத்த சித்தம், இந்த பூமியில் மனிதனை படைத்து அவன் ஆள வேண்டும், அவன் பயிற்சி எடுக்க வேண்டும், அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய திட்டத்தை வைத்தார். அந்த திட்டத்தை நயவஞ்சகமாக சர்பத்தின் மூலமாக பிசாசு இறங்கி அவங்களை வஞ்சித்து அவனுடைய அதிகாரம் ஆளுகையெல்லாம் சாத்தான் எடுத்து கொண்டான். இப்பொழுது சாத்தானுடைய வல்லமை அழித்து பரிசுத்தவான்கள், ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்கள் உருவான பிறகு இப்போ அதே ராஜ்யத்தை 1000 ஆண்டு காலம் இதே பூமியில் கொண்டு வருகிறார். இந்த பூமியில் கொண்டு வருகும் பொழுது அவனுடைய அந்த கெடுத்த சாத்தான இந்த பூமியின் பாதாளத்தில் 1000 ஆண்டு காலம் நித்திய சங்கிலிகளால் கட்டுகிறார். 20 நாம் வாசிக்க கேட்போம். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்பத்தை அவர் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டார். ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த இடைஞ்சல், வஞ்சகம், பிரச்சனைகள், போராட்டங்கள்
பல துயரங்கள் போன்ற காரியங்களை இந்த பூமியில் விதைக்கிற சாத்தானுடைய செயல் கம்ப்ளீட் ஆஃப். 1000 ஆண்டு காலம் அதிகமாக இந்த பூமியில் அந்த அரசாட்சியில் மருத்துவமனையோ அல்லது ஸ்டேஷனோ மிலிட்ரியோ எதுவும் இருக்காது. ஏன்னா அவனுடைய முக்கியமான ஆளை 1000 வருஷம் பூமியில் பாதாளத்தில் தேவன் கட்டுவதனால இங்கே இந்த பூமியின் பரப்பில் இருக்கிறவர்கள் ரொம்ப அருமையாக சந்தோஷமாக அவருடைய வாழ்க்கையை வாழ்வார்கள். இந்த 1000 ஆண்டு காலம் தொடர்ந்து முன்பாக இந்த பூமியின் சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றிவிடுகிறார். இந்த பூமி ஆந்தி நாட்களிலே நோவாவின் நாட்களிலே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதாம்லேருந்து நோவா காலங்கள் வரைக்கும் ஒரே நிலப்பரப்பாக இருந்தது. நோ ஐலாண்ட், பெனின்சுலா, தீபகற்பம், தீவு, இந்த அலங்கோலமான வடிவத்தில் இருக்கிற நாடுகளுடைய வடிவங்கள்லாம் கிடையாது. அப்போ ஒரு இடத்துல நிலப்பரப்பு, ஒரு பாஷை, ஒரு ஜனமாய் இருந்தார்கள். அவர்கள் தேவனை மறந்து, நிம்ரோத் காலங்களிலே தேவனை மறந்து தங்களுக்கென்று ஒரு பெரிய கோட்டையை கட்டி ஒருவேளை அழிவு வந்தால் அதில் நம்ம தப்பிச்சு கொள்ளலான்னு சொல்லி அவர்கள் திட்டமிட்டதுனால தேவன் இறங்கி வந்து பாஷையை பிரித்தார். பின்பு நிலப்பரப்பையும் பிரித்து போட்டு அப்பொழுதுதான் தீவுகள், தீபகற்பம், தனித்தனி நாடுகள் உருவானது. இதை நாம் ஆதியாகமம் 10:25 வாசிக்க கேட்கலாம். ஏபேருக்கு 2 குமாரர்கள், ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர், ஏனெனில் அவனுடைய நாட்களிலே பூமி பகுக்கப்பட்டது. அவனுடைய நாட்களிலே பூமி பகுக்கப்பட்டது. அது வரைக்கும் 1 side land 3 sides water, இதுதான் ரேஷியோவாக இருந்தது. நண்பர்களே, மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் இந்த பூமியை தேவன் அவர் வந்து ராஜாக்களை அழித்து, வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இதுவரைக்கும் இல்லாத பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகி தீவுகள், மலைகள் எல்லாம் காணப்படாமல் போய், இதுவரைக்கும் மனுஷன் இந்த பூமியில் உண்டாக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு அப்படி நடந்ததில்லை. எல்லாம் கம்ப்ளீட் சேஞ்ச். அட்மாஸ்பியர் எல்லாம் பூமியில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் தேவன் மாற்றுகிறார். தீவே காணும், தீபகற்பம் இல்லை, மலைகளும் காணும். அப்படி தேவன் மாற்றுகிறார். வாசிக்க கேட்போம். சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமல் போயின. எல்லாம் காணப்படாமல் போயிடுச்சு. எல்லாம் ஒரு ஃப்ளாட் லேண்ட் ஆகி போச்சு. ரொம்ப அருமையான ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. ஆனால் 1000 ஆண்டுகள் என்பது இப்பொழுது இருக்கிற லேண்டு ஷேப்பை வச்சு, இப்போ இருக்கிற தீவு, பெனின்சுலா, தீபகற்பத்தை வச்சு தேவன் செய்யல, கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறார். அந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு தானே ஆதாரம் தான் வெளிப்படுத்தல் 16 கடைசியில் நீங்கள் நன்றாக படிக்கணும். எல்லாம் சேஞ்ச் பண்ணி கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை தொடங்க, தம்முடைய பரிசுத்தவான்கள் கையில் கொடுக்க, இதுக்கு முன்பதாக அவர் உயிர் தெழுந்து விட்டார். ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு தன்னோடு கூட யுத்தத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள். அதற்கிடையில் அந்தி கிறிஸ்துவின் முதல் பாதி முடிந்த பிறகு இரத்த சாட்சிகளெல்லாம் உயிர் தெழுத வைத்தார். அவர்களை அழைத்து கொண்டு போனார். வானத்தில் அடையாளத்தை காட்டி அழைத்து கொண்டு போனார். அதற்கப்புறம் 2 சாட்சிகள் மகாபத்திரத்தில் அவர்கள் ஊழியம் செய்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மேலே போயிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த அரசாட்சியை தொடங்கிறதுக்கு முன்பாக பழைய ஏற்றுப்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரையும் கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார். எல்லாரையும் உயிரோடு எழுப்புகிறார். அந்த எழுப்புகிற அந்த லிஸ்ட்டை தான் நாம் வெளிப்படுத்தல் 24 படித்தோம். அதோடு கூட நாங்கள் ஆரம்பத்திலே அங்கே பாருங்கள், அங்கே சிங்காசனங்கள் இருந்தன என்று படிக்கிறோம். இந்த சிங்காசனங்களிலிருந்து மேலே ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்களும் அப்புறம் பிறகு உயிர்த்தெழப் போகிற 1000 வருஷம் அரசாட்சியின் தொடக்க காலத்தில் உயிர்த்தெழப் போகிற பரிசுத்தவான்களும் இந்த சிங்காசனத்தில் இருந்து ஆளுகை, அதிகாரம் எல்லாம் செய்வார்கள். இப்போ நாமெல்லாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் உலாவின அந்த ஆவின் புலன்கள் உள்ள சரீரம்.
டெரெஸ்ட்ரியல் பாடி, ஒரு ஆவியின் புலன்களுள்ள சரீரம். சீஷர்களுக்கு தன்னை காண்பிக்கும் பொழுதும் ஒரு ஆவிக்கு சரீரம் உண்டாயிருக்குமா, இங்கே என்னை தொட்டு பாருங்கள் என்றார். அதுபோல தொடத்தக்கதாகவும் பார்க்கத்தக்கதாகவும் உணரத்தக்கதாகவும் இருக்கும். ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த சரீரம், ஆவின் புலன்களுள்ள சரீரம் எவ்விடத்திற்கும் போவும், எங்கேயும் பறந்து வரும், எந்த பூட்டப்பட்ட இடத்துக்குள்ளேயும் பாய்ந்து உள்ள செல்லும். அப்படிப்பட்ட ஒரு சரீரத்திலிருந்து நாம் மகிமையின் சரீரத்தில் மகிமையின் சாயலாய், தேவ சாயலாய் இருந்து நாம் ஆட்சியில் இங்கே இருக்க போகிறோம், ஆளும் அதிகாரிகளாக இருக்க போகிறோம். இதில் குடிமக்கள் எல்லாம் முத்திரிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் 1,44,000 பேர், 12 கோத்திரத்திலிருந்து 12,000 முத்திரை போட்டு தேவன் காப்பாற்றினார். அவர்கள் எல்லாரும் இந்த பூமியினுடைய மனித சரீரத்தில் அவர்கள் குடிமக்களாக இருப்பார்கள். அவருடைய ஜெனரேஷன்ஸ் தான் பயங்கரமாக பெருகும். நாமெல்லாம் ஆளுகிறவர்களாக இருப்போம். ஏன் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை தேவன் கொடுக்கிறார் என்றால், தேவன் எப்பொழுதுமே தம்முடைய பரிசுத்தவான்களை பல காரியங்களிலே பழக்கி வைக்கிறவர். தனக்கு அடுத்தபடியாக ஆளுகையில் நித்தியத்தில் இருக்க போகிறதுனால நாம் இந்த பூமியில் வசனத்தில் பழக்கப்பட்டோம், வசனத்தில் வாழ்ந்தோம். கஷ்டமான பூமியில் கிருபை அளித்து வசனத்தில் வாழ வைத்தார், பரிசுத்தமாக வாழ வைத்தார், விசுவாசத்தில் வாழ வைத்தார். அதுபோல் பல அனுபவத்தில் சோதனை பாடுகள் மத்தியில் கொண்டு போய் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்மா வளர்ச்சியை தேவன் கொடுத்து வருகிறார். இதுபோல் பழைய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3:2 நம்ம வாசிப்போமானால், கானான் தேசத்தில் கொஞ்சம் அந்நிய மக்களை வைத்தார். எதுக்காக வைக்க சொன்னார் என்றால், வர சந்ததி யுத்தம் செய்து பழகட்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். வாசி கேட்போம். இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள். அதே போல ஒரு குழந்தையா இருக்கிறவன் விசுவாசத்தில் அவன் வளரணும், சத்தியத்தில் வளரணும்னா நீதியின் வசனத்தில் பழக வேண்டும் என்று எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் கடைசியில் நாம் படிக்கிறோம். அவர்கள் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாத இருக்கிறார்கள், குழந்தைகளாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. பாலுண்ணுகிறவன் குழந்தைகளாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் நாணந்திரியங்கள் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்படியே விசுவாசத்தில் பூர்ணப்பட வேண்டும் என்றால் யாக்கோபு 2:22 என்று நினைக்கிறேன், முயற்சிகளோடு விசுவாசம் பூர்ணப்படுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அல்லேலூயா. அப்படி அந்தபடியே பரிசுத்தாவில் நடத்தப்படுகிறவர்கள் எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டார். என்மேல் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார் என்று சொன்னார். ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு அழைத்து சென்றார். இயேசுவே நடத்தலை, பரிசுத்த ஆவியானவர் நடத்தினார், அவர் கூட இவர் இருந்தார். அதே போல் இப்போ நம்ம கூட பரிசுத்த ஆவி இருக்கணும், அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம செய்து பழகணும். ஏனென்றால் இதெல்லாம் தான் பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம வாழக்கூடிய எதிர்காலத்துக்குரிய பயிற்சிகள். எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்போம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்படி எல்லா பகழக்கமும் பயிற்சியும் அளிப்பதற்காக தான், அதுபோல தேவ ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பயிற்சி தான் பரிசுத்தவான்களுக்கு, ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்களுக்கும் மற்ற உயிரோடு எழுந்து முதல் உயிர்த்தெழுதல பங்குள்ள பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய பயிற்சியை, ராஜ்யத்தின் பயிற்சியை இந்த 1000 ஆண்டு காலம் இந்த பூமியில் நமக்கு கட்டளையிடுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். எனக்கு அன்பானவர்களே, இது இன்னொரு விதத்தில் சாத்தான் எப்படி வஞ்சித்து ஏதேன் தோட்டத்தை அழித்தானோ அதற்கு ஒத்த ஒரு மகிமையான, ஒரு ஆசீர்வாதமான, செழிப்பான
ஒரு சூழ்நிலையிலே இந்த பூமியில் நடத்தப்பட்டு பரிசுத்தவான்களை கொண்டு ஆட்சி செய்து தேவன் ஏதேன் தோட்டத்தின் திட்டத்தை இந்த 1000 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் இந்த பூமியில் என்று சொல்லும் பொழுது 7 மடங்கு வெளிச்சம் இருக்கும். வெளிச்சம் 7 மடங்கு இருக்கும், ஆனால் உஷ்ணம் கம்மியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 30 ஏசாயா 30:26. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். அவ்வளோ வெளிச்சம் இருக்கும். அப்போ இயற்கைன்னு சொல்லக்கூடாது, சிருஷ்டிப்புகள் எல்லாம், மனிதனுக்காக உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிப்புகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக செயல்படுது. அந்த நேரத்தில் பூமி தன் பலனை மிகுதியாக கொடுக்க வேண்டிய பிரகாரமாய் கொடுக்கிறது. 30:24 வாசிக்கலாம். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தில் உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்று கூடைகளினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். மிருகங்களெல்லாம் நல்ல, நம்ம சாப்பிட்றதோட நல்ல தானியங்களை பயிர் வகைகளை சாப்பிட போகிறது. நாம எல்லாம் விசேஷமான கனிகளும் விசேஷமான ஆகாரத்தை சாப்பிட போகிறோம். நேர்த்தியானது, இது வரைக்கும் கிடைக்காதெல்லாம் நம்ம சாப்பிட போகிறோம். ரொம்ப செழிப்பாக இருக்க போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தேவன் இந்த பூமியில் கொண்டு வருகிறார். அதில் பாருங்கள், தண்ணீர் பாயாத ஒரு இடம் இருக்காது. ஏனென்றால் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பூமியினுடைய சூழ்நிலையை கர்த்தர் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறார். நிலப்பரப்புகளை ஒன்றிணைக்கிறார். மலைகள் எல்லாம் காணப்படாமல் போயிடுச்சு. தீபம் இல்லை, தீபகற்பமும் இல்லை. எல்லாம் அருமையான பசுமையான இடத்தையே கர்த்தர் மாற்றுறதுனால, ஃப்ளாட் லேண்டாக மாற்றுறதுனால, நோவா காலத்தில் இருந்தது போல மாற்றுறதுனால இப்பொழுது எல்லா இடத்துலையும் தண்ணீர் பாய்கிறது. தண்ணீர் பாயாத இடமே இல்லை. ஏசாயா 35:7 வாசிக்க கேட்போம். எட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். வலுசர்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். எல்லாம் செழிப்பாக இருக்கும். ஒரு இடம் வனாந்தரம், ஒரு இடம் அவாந்தர வழி என்று சொல்வதற்கு இருக்காது. அந்த நாளில் சர்பங்களெல்லாம் பிள்ளைகள் குழந்தைகள் இருந்தால் பிடிச்சி விளையாடுவாங்களாம் என்று ஏசாயா 11:8 நாம் வாசிக்க கேட்போம். சர்பங்களை பிடித்து அவர்கள் விளையாடுவார்கள். இப்போ டாய்ஸ் தான் வாங்கி தரோம். அவங்க ஜூவில் போய் பார்த்துட்டு வராங்க. அப்போ லைவாக விளையாட போகிறாங்க. வாசிங்க. பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டி விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். அது மட்டுமல்ல, சிங்கம் எல்லாம் நான் வெஜிடேரியன், அடித்து ரத்தமாக புசிக்கிறது. ஆனால் அந்த நாட்களில் சிங்கம் அப்படிலாம் கிடையாது. ஏசாயா 65:25 பார்த்தீங்கன்னா அது புல்லை, கிரீன்ஸ், காய்கறிகள் தான் சாப்பிடும். வாசி. ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும். புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாத்தையும் கேடு உண்டாக்கி பிரச்சனை பண்ணி மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உலகத்துக்கும் பல தீங்கை உண்டாக்கணுவனை உள்ளே போட்டு கட்டி இருக்கிறதுனால இங்கே மேல் பரப்பில் எல்லாம் சைலண்ட்டாக போகுது. எல்லாம் தேவன் எப்படியெல்லாம் அதை படைச்சாரோ அந்த இயல்புத்தன்மைக்கு வந்துருச்சு. குழந்தையெல்லாம் சர்பத்தை பிடிச்சி விளையாடத்தக்கதாய் இருக்கும். அந்த நாளில் 100 வயது சென்றவன் கூட வாலிமர மாதிரி இருப்பான் என்று ஏசாயா 65:20 படிக்கலாம். அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். அதுலேயும் சில எங்கேயாவது ஒரு பாவி இருப்பான், அவன் மட்டும் சபிக்கப்படுவான்.
ஆனால் மற்ற 100 வயது உள்ளவன் கூட வாலிபனை போல ஆரோக்கியமாக இருக்கிறான் அந்த ராஜ்யத்தில். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, நாம் கொஞ்ச காலம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து அவருடைய பாடுகளை சகித்து அவருக்காக ஜீவிக்கும் பொழுது இப்படிப்பட்ட மேன்மையான அந்தஸ்துகள் வாழ்க்கையெல்லாம் இந்த பூமியிலையும் அனுபவிக்க போகிறோம். இன்னும் இதுக்கு மேலே இன்னும் தேவ ராஜ்யம், பிதாவின் ராஜ்யத்தில் அதிகமான மேன்மைகளை அனுபவிக்க போகிறோம். கொஞ்ச காலம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு உண்மையாக பரிசுத்தமாக ஜீவித்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்பில்லைனால் அதில் பார்த்தீங்கன்னா முதலாம் உயிர்த்தெழுதல் உள்ளவன் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானாக இருக்கிறான். மற்றவர்கள் யாரும், நீதிமான்கள் யாரும் உயிரடையவே இல்லை. 1000 ஆண்டு காலம் முடிஞ்ச பிறகுதான் உயிரடைகிறாங்க. அதையும் வாசிக்க கேட்போம். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். மரணம் அடைந்தவர்கள் மற்ற பாவிகளும் நீதிமான்களும் உயிரடையவில்லை. அவர்கள் 1000 ஆண்டு காலம் படைக்கு தான் உயிரடைகிறார்கள். ஆக எவ்வளோ பெரிய பாக்கியத்திற்கு இப்பொழுது நீங்கள் தயாராக வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். ஆகவே இப்பொழுது பரிசுத்தமாகி கர்த்தருடைய அழைப்புக்கு காத்து கொண்டிருக்கிறவர்கள், ஜெயம் பெற்று அபிஷேகத்தோடு ஜெயம் பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், ஒருவேளை இந்த பூமியில் அநேக காரியத்தை நாம் இழந்து மறந்து வெறுத்து தள்ளி நாம் போகும்பொழுது நம்மளை பைத்தியம் என்று கூட சொல்லலாம். ஆனால் நம் மிகப்பெரிய ஞானிகள், யுக யுக யுகமாக கர்த்தரோடு கூட ஆளுகையும் அதிகாரங்களையும் பெற்று யாரை போல இருப்பதற்காக தீர்மானிக்கப்பட்டிருக்குதுன்னா, தம்முடைய குமாரனுக்கு ஒப்பாக நம்ம எல்லாம் கர்த்தர் உருவாக்க திட்டமிட்டார் என்று ரோமர் 8:29 நாம் வாசிக்க கேட்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இவ்வளவு பெரிய திட்டம் போட்டு அவரோடு கூட ஆளுகை செய்யத்தக்கதாய், அவர் சாயலிலே நாம் இணைந்திருக்கத்தக்கதாய், அவர் எங்கே சென்றாலும் அவரோடு கூட போகத்தக்கதாய், 1000 ஆண்டு காலம் இந்த பூமியில் அரசாட்சியில் இருக்கத்தக்கதாய் ஆளுநர்களாக அவரோடு கூட, பின்பு பிதாவின் ராஜ்யத்திலும் அவரோடு கூட இன்னும் பல பொறுப்புகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நாம் கவனித்து அவரோடு சந்தோஷமாய் யுகயுகமாய் வாழப்போட ஒரு பெரிய தேவ திட்டம் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய அழைப்பு ஒரு உன்னதமான அழைப்பு. அதை யூதாஸ் போலவோ மற்றவர்களோ இழந்தது போல எண்ணி இழந்துவிட வேண்டாம். சிம்சோன் தன் மேலிருந்த அபிஷேகத்தை அவன் அலட்சியம் செய்து விட்டான். சாலமோன் தனக்கு கொடுத்த மேன்மையான அரசாட்சியை அவன் எப்படி இது வந்ததென்று தெரியாமல் அதை அநேக அசுத்தமான அந்நிய தேசத்தினுடைய விக்கிரகத்துக்கெல்லாம் அவன் இணைந்து சென்று அதை அவன் வீணாக மாற்றிவிட்டான். ஒரு விதத்தில் அவன் ஞானி என்று சொன்னாலும் அந்த ஞானத்தில் அவனுக்கு ஞானம் எதிர்காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற, இருந்தால் தேவ ராஜ்யத்தில் எவ்வளோ மகிமையாக இருப்போம் என்ற ஞானம் இல்லாமலே போய்விட்டான். இதெல்லாம் சில பேருக்கு மறைக்கப்பட்டே போயிடுச்சு. 30 வெள்ளிக்காசுக்காக காலக்கு கொடுக்குறான். இந்த 30 வெள்ளிக்காசு முக்கியமாக எதிர்காலத்தில் கர்த்தரோடு எதிர யுகமாக இருக்கிறது நம்ம முக்கியமா என்பதை சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற ஒரு நாள் இன்ப வாழ்க்கை இது வேணுமா? மாறாத சந்தோஷம், பேரின்பம், கர்த்தரோடு மகிமை வேண்டுமா? எது வேண்டும்? எப்பவுமே நாம் எல்லாமே பர்மனண்டானதை, நிரந்தரமானதை, நித்தியமானதை, எதிர்காலத்தை, மேன்மையான ஒரு காரியத்தையே சிந்திக்க வேண்டும். ஆபிரகாம் பாருங்க, தேவன் தாமே கட்டி எழுப்பின அந்த அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தானாம். உலகத்தில் மிகப்பெரிய வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பெரிய மனதை தேவ ராஜ்யத்தின் மேல் வைத்தான் என்று எபிரேயர் 11 வாசிக்க கேட்கிறோம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். அதே போல மோசஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷம் எல்லாம் இருந்தது. ஆனால் பாவ இன்ப சந்தோஷம்
இது எனக்கு கொஞ்ச காலம் இருக்கும், போயிடும். என் தேவ ஜனங்களோடு நான் பாடு அனுபவித்ததே எனக்கு மேன்மை என்றும், அது நிமித்தம் தேவன் எனக்கு அழியாத ராஜ்யத்தை தருவார் என்றும் அவன் விசுவாசித்தான் என்று அவனை குறித்தும் அங்கு எழுதியிருக்கிறதை வாசிக்க கேட்போம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. இதெல்லாம் எபிரேயர் 11 படிங்க. தேவ ஜனமே, ஒரு பெரிய திட்டத்துக்காக உங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே நாம கூட ஒரு பெரிய அரசியல்வாதி தான். இங்கே நடக்கிற மாதிரி அரசியல் கிடையாது. நேர்மை, உண்மையான, பரிசுத்தமான, ஒன்று சொல்லிட்டு செய்ய முடியாத ஒரு அரசியல் இல்லை. கரெக்டாக என்னென்ன தேவன் நிர்ணயித்தாரோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாட்சி செய்ய போகிறோம். அந்த அரசாட்சியில் பிச்சைக்காரனும் இல்லை, பரதேசியும் இல்லை, பசி உள்ளவனும் கிடையாது. இல்லாமை இந்த பூமியில் ஒரு இல்லை என்று சொல்லுகிற ஒரு நிலைமை இல்லாமல் எல்லா பொருளோடும், எல்லா சமாதானத்தோடும், நீர் வளத்தோடும், பசுமையோடும், நிறைவான ஆகாரத்தோடும், நல்ல சுகத்தோடும், எல்லா விதமான சமாதானத்தோடும் இந்த பூமியில் ஏதேன் தோட்டத்தினுடைய அரசாட்சி 1000 ஆண்டுகள் நாம் எல்லாரும் அதிபர்களாக உட்கார்ந்து இயேசுவோடு உட்கார்ந்து இந்த பூமியை ஆளப்போகிற உண்மையான அரசியல்வாதிகள், பரிசுத்தமான அரசியல்வாதிகள். அதற்காக தான் இப்பொழுது உள்ள நம்ம சிரமங்களை, கஷ்டங்களை கர்த்தருக்காக எடுத்துக்கொள்ளுகிறோம். ஏன்னால் யுக யுகமாக கர்த்தரோடு இருக்க போகிறோம் என்ற விஷயத்திற்காக தான் பவுல் எழுதும்போது, இக்காலத்தின் பாடுகள் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. இக்காலத்தின் பாடுகள் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று சொல்லியிருக்கிறதை வாசிக்க கேட்போம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறோம். கொஞ்ச காலத்தின் பாடுகள் அதிக கன மகிமை உண்டாக்கும் என்று எழுதுகிறார். கொஞ்ச காலத்தின் பாடுகள் அதிக கன மகிமை உண்டாக்கும் என்று எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, அவரோடு பாடுகளை பட்டால் அவரோடு ஆளுகையும் செய்வோம் என்று நிருபங்களிலே எழுதுகிறார். அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகையும் செய்வோம் என்று எழுதியிருக்கிற வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், படித்து காண்பீர்கள். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு கூட பாடுகளை இந்த பூமியில் சந்தோஷமாக ஏற்று, ஏனென்றால் பரிசுத்தத்தில் வாழ்ந்து ஜெயித்து அபிஷேகத்தோடு நிற்பது சில பாடு, கஷ்டம், பிரயாசங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனாலும் அது நல்லதென்று நினையுங்கள், துன்பமாய் எண்ணாதீர்கள். உங்களுடைய ஆன்மா வளர்ச்சி அதில் தான் இருக்கிறது. கர்த்தர் நம்மை சோதித்து சுத்த பொன்னாக்கக்கூடிய நேரமும் அதுதான். ஆகவே தொடர்ந்து போராடுங்கள், பரிசுத்தமடையுங்கள், பரிசுத்தாவியோடு சேர்ந்து இந்த உலகத்தை ஜெயித்து நெல்லுங்கள். கர்த்தர் வருகிறார், நாம் பறந்து போவோம், ஆளுகை செய்ய இறங்குவோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. 1000 ஆண்டு காலம் ஆட்சி செய்ய போகிறோம். நம் அனைவரும் உன்னதமான அழைப்பு பெற்றவர்கள், கனம் பெற்றவர்கள், ஆசாரியர்களாக, ராஜாக்களாக இருந்து இந்த பூமியில் ஆளப்போகிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம்.